டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பவர் நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்த நூற்றாண்டின் முதல் பாதியின் இறுதிக்குள் நம் நாட்டை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றுவது நம் அனைவரின் இலக்கு. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தல். வளர்ச்சியடைந்த பாரதம் இலக்கு என்பது கனவல்ல, அதனை நமது இளைஞர்கள் நிச்சயம் நிறைவேற்றுவார்கள். குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் நம்பிக்கை. வனவிலங்குகள் மேலாண்மையை நிர்வகிக்க செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும். தேசிய வனவிலங்கு வாரிய கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள். குளிர்காலத்தில் கேதார்நாத், பத்ரிநாத் உள்ளிட்ட புனித தலங்களுக்கு சுற்றுலா மேற்கொள்ள நடவடிக்கை. உத்தரகாண்டில் பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைத்து பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு. மருத்துவம், பொறியியல் படிப்புகளை தமிழில் பயிற்றுவிக்க வேண்டும் என்ற மத்திய அரசின் அறிவுறுத்தலுக்கு திமுக அரசு செவிசாய்க்கவில்லை. CISF 56வது ஆண்டு விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றச்சாட்டு. இணையவழி குற்றங்கள், வான்வெளித்துறையில் நவீன அச்சுறுத்தல்கள் ஆகியவற்றால் உள்நாட்டு மற்றும் சர்வதேச அளவில் சவால்கள் எழுந்துள்ளன. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். அடுத்த 2 ஆண்டுகளில் உலகின் 3வது பொருளாதாரமாக முன்னேறும் பாதையில் இந்தியா பயணிக்கிறது. பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் உறுதி. மாற்று எரிபொருள் பயன்பாட்டின் மூலம் நாட்டின் போக்குவரத்து துறையில் தன்னிறைவை பெற முடியும். ஹைட்ரஜன் கனரக வாகனங்களின் சோதனை ஓட்டத்தை தொடங்கி வைத்து மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி பேச்சு. பணப்பரிமாற்றம், நிர்வாகம் உள்ளிட்ட சேவைகளை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப பயன்பாடு எளிதாக்கியுள்ளது. மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். பெண்களுக்கான பாதுகாப்பையும் கண்ணியத்தையும் உறுதி செய்வதற்காக இந்திய சட்டங்களில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளன. மத்திய சட்ட அமைச்சர் அர்ஜுன் ராம் மெஹ்வால் பேச்சு. பார்வை குறைபாட்டை காரணம் காட்டி நீதித்துறையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலைவாய்ப்புகளை மறுக்கக்கூடாது. உச்சநீதிமன்றம் உத்தரவு. சிம்பனி இசை நிகழ்ச்சியை அரங்கேற்றம் செய்யும் இசையமைப்பாளர் இளையராஜாவிற்கு மத்திய அமைச்சர் எல் முருகன் நேரில் வாழ்த்து. பத்மபூஷன் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்ட நல்லி குப்புசாமி உள்ளிட்டோரையும் சந்தித்தார். தொகுதி மறுசீரமைப்பு பணியை 30 ஆண்டுகளுக்கு ஒத்திவைக்க வேண்டும். தீர்மானத்தை முன்மொழிந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. இந்த நூற்றாண்டின் முதல் பாதியின் இறுதிக்குள் நம் நாட்டை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றுவது நம் அனைவரின் இலக்கு என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற 2 நாள் பார்வையாளர்கள் மாநாட்டின் நிறைவு நிகழ்ச்சியில் உரையாற்றிய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, நாட்டை வளர்ச்சியடைந்த நாடாக மேம்படுத்தும் இலக்குடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக கூறினார். இதற்காக மாணவர்கள் தங்கள் பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். அனைத்து துறைகளிலும் நாடு தன்னிறைவு அடைந்து வருவதாக குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டார். அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத் துறையில் உலக நாடுகளுக்கு தலைமை ஏற்கும் நிலை உருவாக வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் வலியுறுத்தியுள்ளார். ஹைதராபாத்தில் உள்ள இந்திய தொழில்நுட்ப கழகத்தில் மாணவர்கள் மத்தியில் உரையாற்றிய குடியரசு துணைத் தலைவர், நாட்டின் வளர்ச்சியில் புதுமை கண்டுபிடிப்புகளும் அறிவியல் ஆராய்ச்சிகளும் வகித்து வரும் முக்கிய பங்கை எடுத்துரைத்தார். ஆராய்ச்சி துறையில் பன்னாட்டு நிறுவனங்களின் முதலீடு மிகவும் அவசியம் என்று குறிப்பிட்ட அவர், இது புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் வளர்ச்சி துறையிலும் விரிவடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். செயற்கை நுண்ணறிவு ஆற்றல் ஒவ்வொரு நாளும் மாற்றத்தை கண்டு வருவதாகவும் தெரிவித்தார். வனவிலங்கு மேலாண்மையை நிர்வகிக்க செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மற்றும் பாரம்பரிய முறைகளை பயன்படுத்த வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். குஜராத் மாநிலம் சாசான்கிரில் நடைபெற்ற தேசிய வனவிலங்கு வாரியத்தின் 7வது கூட்டத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமை தாங்கினார். இதில் உலக வனவிலங்குகள் பாதுகாப்பு தினத்தையொட்டி நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சர் பூபேந்திர யாதவ், பல்வேறு மாநிலங்களின் பிரதிநிதிகள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் உறுப்பினர்கள், பல்வேறு மாநிலங்களின் வனவிலங்கு காப்பாளர்கள் மற்றும் செயலாளர்கள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் பேசிய பிரதமர், செயற்கை நுண்ணறிவு, இயந்திரம் வாயிலாக கற்றல், புவியியல் வரைபடம் ஆகியவற்றின் உதவியுடன் நாடு முழுவதும் உள்ள வனங்கள் குறித்த கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். குறிப்பாக டால்பின் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும், இந்த முன்னெடுப்புகளில் உள்ளூர் மக்கள் மற்றும் கிராம மக்களின் பங்களிப்பை இணைக்க வேண்டியது அவசியம் என்றும் தெரிவித்தார். நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட டால்பின் கணக்கெடுப்பு குறித்த முதல் அறிக்கையையும் இந்த கூட்டத்தில் பிரதமர் வெளியிட்டார். இந்த அறிக்கையின்படி 6627 டால்பின்கள் இருப்பது தெரிய வந்துள்ளது.
இதையடுத்து மெய்நிகர் முறையில் ஜூனாகத் பகுதியில் தேசிய வனவிலங்கு பரிந்துரை மையத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார். மேலும் இந்த ஆண்டிற்கான 16வது ஆசிய சிங்கங்களின் எண்ணிக்கை தொடர்பான கணக்கெடுப்பையும் வெளியிட்டார். மக்களின் வாழ்வாதாரத்திற்கு அதிக முன்னுரிமை கொடுத்து மத்திய அரசு பணியாற்றி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பட்ஜெட்டுக்கு பிந்தைய வேலைவாய்ப்பு குறித்த இணையவழி கருத்தரங்கில் பிரதமர் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், அடிப்படை கட்டமைப்பு மற்றும் தொழில்துறைக்கு வழங்கப்பட்டு வரும் முக்கியத்துவம் போலவே மக்களின் பொருளாதார நிலை உயரவும் முன்னுரிமை கொடுத்து செயல்பட்டு வருவதாக கூறினார். கல்வி, திறமை, சுகாதாரம் ஆகிய 3 முக்கிய கட்டமைப்புகள் மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்தும் என்று தெரிவித்த பிரதமர், கடந்த பல ஆண்டுகளாக நாட்டின் கல்வித்துறையில் மிகப்பெரிய மாற்றம் எதுவும் இல்லை என்று கூறினார். எனவே கல்வி மற்றும் சுகாதாரத்துறையில் சிறப்பான அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்தும் நோக்கில் அரசு பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி வருவதாக தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை முன்னிறுத்தி அரசு செயல்பட்டு வருவதாகவும் இதற்காக பட்ஜெட்டில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். குளிர்காலத்தில் கேதார்நாத், பத்ரிநாத் உள்ளிட்ட புனித தலங்களுக்கு சுற்றுலா மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதற்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்திருக்கிறார். உத்தரகாண்டில் பல்வேறு நலத்திட்டங்களை அவர் தொடங்கி வைத்தார். ஒருநாள் பயணமாக உத்தரகாண்ட் தலைநகர் டேராடூன் சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அவரை அம்மாநில முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி விமான நிலையத்தில் பூச்செண்டு கொடுத்து வரவேற்றார். அதனைத் தொடர்ந்து முக்வாவில் உள்ள மா கங்கா ஆலயத்திற்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடி அங்கு சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டார். முக்வாவில் உள்ளூர் கலைஞர்களின் பாரம்பரிய நாட்டுப்புற நடனத்தை பிரதமர் நரேந்திர மோடி பார்வையிட்டார். பின்னர் மலையேற்றம் மற்றும் பைக் பேரணியையும் பிரதமர் தொடங்கி வைத்தார். உத்தராகண்ட் அரசு இந்த ஆண்டு குளிர்கால சுற்றுலா திட்டத்தை தொடங்கியுள்ளது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஏற்கனவே கங்கோத்ரி, யமுனோத்ரி, கேதார்நாத் மற்றும் பத்ரிநாத் ஆகிய புனித தலங்களுக்கு வருகை தர தொடங்கியுள்ளனர். இந்த திட்டம் ஆன்மீக சுற்றுலாவை மேம்படுத்துவதையும் உள்ளூர் பொருளாதாரம், தங்குமிடங்கள், சுற்றுலா வணிகங்கள் போன்றவற்றை மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. பின்னர் உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஹர்சிலில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர், மத்திய மாநில அரசுகள் இணைந்து மேற்கொண்ட நடவடிக்கைகளின் காரணமாக உத்தராகண்ட் மக்களும் இளைஞர்களும் பெரும் நன்மையை பெறுவார்கள் என்றார். இரட்டை இன்ஜின் அரசு உத்தராகண்டை ஒரு வளர்ந்த மாநிலமாக மாற்ற இணைந்து செயல்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். கேதார்நாத் கேபிள் கார் திட்டம் மற்றும் ஹேம்குண்ட் கேபிள் கார் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதை சுட்டிக்காட்டிய பிரதமர், இதன் மூலம் 8 முதல் 9 மணி நேரமாக இருந்த பயண நேரம் 30 நிமிடமாக குறையும் என்றார். இது வயதானவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் கேதார்நாத் யாத்திரையை எளிதாக்கும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். கொரோனா பெருந்தொற்று காலத்தில் சிறப்பான தலைமை பண்பை வெளிப்படுத்தியதற்காக பார்படாஸ் நாட்டின் உயரிய விருது பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது. பார்படாஸில் உள்ள பிரிட்ஜ்டவுன் நகரில் நடைபெற்ற விழாவில் பிரதமர் சார்பில் வெளியுறவுத்துறை இணையமைச்சர் பபித்ரா மார்கெரிட்டா இந்த விருதினை பெற்றுக்கொண்டார். பிரதமர் சார்பில் இந்த விருதை பெற்றுக்கொள்வது மிகப்பெரிய கௌரவம் என்று அவர் கூறினார். கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் பார்படாஸ் பிரதமர் மியா அமர் மொட்டேலே இந்தியா வந்திருந்த போது இந்த விருது குறித்த அறிவிப்பினை வெளியிட்டிருந்தார். மருத்துவம், பொறியியல் படிப்புகளை தமிழில் பயிற்றுவிக்க வேண்டும் என்று மத்திய அரசு 2 ஆண்டுகளாக கேட்டுக்கொண்ட போதிலும் திமுக அரசு அதற்கு செவிசாய்க்கவில்லை என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றம் சாட்டியிருக்கிறார். மத்திய தொழில் பாதுகாப்பு படையின் 56வது ஆண்டு நிறுவன தினத்தையொட்டி ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தை அடுத்த தக்கோலம் பகுதியில் அமைந்துள்ள மத்திய தொழில் பாதுகாப்பு படையின் ராஜாதித்ய சோழன் மண்டல பயிற்சி மையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டார். பயிற்சி மையத்தில் வீரர்களின் அணிவகுப்பை முதலில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா திறந்த வாகனத்தில் சென்று பார்வையிட்டார். பின்னர் நடைபெற்ற வண்ணமிகு கண்கவர் அணிவகுப்பு மரியாதையை அவர் ஏற்றுக்கொண்டார். பாதுகாப்பான கடல் வளம், செழிப்பான இந்தியா எனும் கருப்பொருளை கொண்ட சைக்கிள் பேரணிகளை கொடியசைத்து அமித்ஷா தொடங்கி வைத்தார். கடலோர பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலான இந்த பேரணிகளில் ஒன்று குஜராத் மாநிலம் லக்பாத்தில் இருந்தும் மற்றொரு பிரிவு மேற்கு வங்க மாநிலம் பக்காலில் இருந்தும் புறப்படுகிறது. அந்த 2 சைக்கிள் பேரணிகளும் இம்மாதம் 31ஆம் தேதி கன்னியாகுமரியில் முடிவடைகின்றன. இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் உரையாற்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, உள்நாட்டு பாதுகாப்பில் மத்திய தொழில் பாதுகாப்பு படை முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் இந்த படையினரின் ஒவ்வொரு வீரரின் பங்களிப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது என அவர் குறிப்பிட்டார். 1 கோடி பேருக்கு CISF பாதுகாப்பு அளித்து வருவதாக கூறிய அவர்,
துறைமுகங்கள், விமான நிலையங்கள், பாரம்பரிய நினைவு சின்னங்கள் என பல்வேறு இடங்களை அது பாதுகாத்து வருகிறது என்று குறிப்பிட்டார். மத்திய அரசு தமிழ் மொழிக்கு எப்போதும் முக்கியத்துவம் அளித்து வந்துள்ளதாக கூறிய அவர், தமிழ்மொழி, கலாச்சாரம், பண்பாடு ஆகியவை இந்தியாவின் கிரீடமாக திகழ்கின்றன என்று குறிப்பிட்டார். நாட்டின் வளர்ச்சியில் தமிழ்நாடு முக்கிய பங்கு வகித்து வருவதாக கூறிய அமித்ஷா, மருத்துவம், பொறியியல் படிப்புகளை தமிழில் கற்பிக்க வேண்டும் என்று மத்திய அரசு 2 ஆண்டுகளாக அறிவுறுத்தியும் திமுக அரசு அதற்கு செவிசாய்க்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். CISF தேர்வுகள் தமிழ் உள்ளிட்ட மாநில மொழிகளில் நடத்தப்படுவதை அவர் சுட்டிக்காட்டினார். 2027ஆம் ஆண்டுக்குள் உலக அளவில் இந்தியாவை 3வது பெரிய பொருளாதார நாடாக உயர்த்த அரசு உறுதி பூண்டுள்ளதாக தெரிவித்த அவர், 2047ஆம் ஆண்டுக்குள் இந்தியா வளர்ந்த நாடாக மாற்றுவதே அரசின் நோக்கம் என்று குறிப்பிட்டார். தொழில் பாதுகாப்பு படையில் அனைத்து மகளிர் படைப்பிரிவுக்கு பாராட்டு தெரிவித்த அமித்ஷா, தற்கால சவால்களை சமாளிக்க நவீன வசதிகளை படையினருக்கு அரசு ஏற்படுத்தியுள்ளதாக கூறினார். சர்வதேச பாதுகாப்பு சவால்களை திறம்பட எதிர்கொள்ளும் வகையில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனமான DRDO செயல்பட்டு வருவதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் பாதுகாப்பு துறையில் நவீன தொழில்நுட்பம் குறித்த கருத்தரங்கில் பேசிய அமைச்சர், போர் சூழல், இணையவழி குற்றங்கள், வான்வெளித்துறையில் நவீன அச்சுறுத்தல்கள் ஆகியவற்றால் உள்நாட்டு மற்றும் சர்வதேச அளவில் சவால்கள் எழுந்துள்ளதாக கூறினார். தீவிரவாதம் உள்ளிட்ட சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இதற்காக ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்து வருவதாக தெரிவித்தார். அடுத்த 2 ஆண்டுகளில் உலகின் 3வது பொருளாதாரமாக முன்னேறும் பாதையில் நாடு வளர்ந்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறினார். புதுதில்லியில் ஆயுதப்படை கொடிநாள் குறித்த மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், இந்தியா தற்போது உலகின் 5வது பெரிய பொருளாதாரமாக உருவெடுத்திருப்பதை நினைவு கூர்ந்தார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை பொறுத்தவரை தனியார் மற்றும் பொதுத்துறைகளின் பங்களிப்பு முக்கியமானது என்றார். தற்சார்பு அடைவதன் முக்கியத்துவம் குறித்து எடுத்துரைத்த அவர், தனியார் மற்றும் பொதுத்துறை பங்களிப்பின் மூலமே பொருளாதார தன்னிறைவு நோக்கி பயணிக்க முடியும் என்றும் தெரிவித்தார். குறிப்பாக பாதுகாப்பு தொழிற்சாலைகளில் தனியார் துறைகளின் பங்களிப்பு மிகவும் அவசியம் என்றும் ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார். மாற்று எரிபொருள் பயன்பாட்டின் மூலம் நாட்டின் போக்குவரத்து துறையில் தன்னிறைவை பெற முடியும் என்று மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி கூறியுள்ளார். புதுதில்லியில் ஹைட்ரஜன் மூலம் இயங்கும் கனரக லாரிகளில் முதல் சோதனை ஓட்டத்தை மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய நிதின் கட்கரி, எதிர்காலத்தில் ஹைட்ரஜன் முதன்மை எரிபொருளாக திகழும் என்று கூறினார். இதன் மூலம் போக்குவரத்து துறையில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்படும் என்றும் தெரிவித்தார். பணப்பரிமாற்றம், நிர்வாகம் உள்ளிட்ட சேவைகளில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப பயன்பாடு எளிதாகி உள்ளதாக மத்திய தகவல் தொழில்நுட்பம் மின்சாதனங்கள் துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து பத்திரிகைகளுக்கு அமைச்சர் அனுப்பியுள்ள கட்டுரையில், தகவல் தொழில்நுட்ப துறையிலும் மின்சாதனங்கள் துறையிலும் மத்திய அரசு மேற்கொண்டுள்ள பல்வேறு முன்முயற்சிகளை பட்டியலிட்டார். ஏற்கனவே மென்பொருள் துறையில் சர்வதேச அளவில் இந்தியா ஆதிக்கம் செலுத்தி வரும் நிலையில் கணினி உதிரிப்பாகங்கள் உற்பத்தியை அதிகரிக்கும் வகையில் 5 உற்பத்தி ஆலைகள் கட்டப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். தொழில்நுட்பங்களும் புதிய கண்டுபிடிப்புகளும் அனைத்து மக்களின் வாழும் முறையை எளிமையாக்கி உள்ளதாகவும், இவற்றுள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது என்றும் அமைச்சர் தெரிவித்தார். அனைத்து தரப்பினரும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தால் பயனடைய வேண்டும் என்ற நோக்கில் ஒருங்கிணைந்த கணினி வசதியை மானியத்துடன் அரசு வழங்கி வருவதாகவும் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். பெண்களின் பாதுகாப்பு மற்றும் கண்ணியத்தை உறுதி செய்வதற்காகவே இந்திய சட்டங்களில் அரசு திருத்தம் மேற்கொண்டதாக மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற மகளிர் பாதுகாப்பு மற்றும் சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு என்ற தலைப்பிலான கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், செயற்கை நுண்ணறிவு மூலம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக வேதனை தெரிவித்தார். அதே நேரத்தில் இந்த குற்றங்களை தடுக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் கூறினார். சைபர் குற்றங்கள் சார்ந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போது பெண்கள் உடனடியாக புகார் அளிக்க முன்வர வேண்டும் என்றும் அர்ஜுன் ராம் மேக்வால் வலியுறுத்தினார். பார்வை குறைபாட்டை காரணம் காட்டி பார்வை திறன் குறைபாடுடைய மாற்றுத்திறனாளிகளுக்கு நீதித்துறையில் வேலைவாய்ப்பை மறுக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் JP பார்த்திவாலா, R மகாதேவன் அடங்கிய அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்தது.
மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்களது குறைபாட்டை காரணம் காட்டி நீதித்துறை பணி நியமனங்களில் எவ்வித பாகுபாடும் காட்டக்கூடாது என்றும் வேலை வாய்ப்பை உறுதி செய்வதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை மாநில அரசு வகுக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் அந்த உத்தரவில் தெரிவித்துள்ளனர். கால்நடை சுகாதாரம் மற்றும் நோய் கட்டுப்பாட்டு திருத்தத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. புதுதில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இதில் கால்நடை சுகாதாரம் மற்றும் நோய் கட்டுப்பாட்டு திருத்தத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது. இந்த திட்டத்தின் மொத்த செலவு 3880 கோடி ரூபாய் ஆகும். இதேபோன்று கேதார்நாத் ரோப்கார் திட்டத்திற்கும் மத்திய அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. இதன் மூலம் 8 முதல் 9 மணி நேர பயணத்தை 36 நிமிடங்களில் மேற்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக 4081 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யவும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட முடிவுகளை விரிவாக எடுத்துரைத்தார். வாக்காளர்களின் இருப்பிடத்தில் இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்திற்குள் வாக்குச்சாவடிகள் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் வலியுறுத்தியிருக்கிறார். புதுதில்லியில் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் தலைமை தேர்தல் அதிகாரிகள் பங்கேற்ற 2 நாள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் 1200 வாக்காளர்களுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தேர்தலுடன் தொடர்புடைய அனைத்து அதிகாரிகளும் வெளிப்படை தன்மையுடன் பணியாற்ற வேண்டும் என்றும், அவ்வப்போது தேர்தல் ஆணையம் வெளியிடும் வழிகாட்டு நெறிமுறைகளை உறுதியுடன் நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். அரசியல் கட்சிகளுக்கு எளிதில் அணுகக்கூடியவர்களாகவும் பதிலளிக்கக்கூடியவர்களாகவும் தேர்தல் அதிகாரிகள் இருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். கோடிக்கணக்கான மக்களின் பங்களிப்புடன் பிரம்மாண்டமாக நடந்து முடிந்த மகா கும்பமேளாவை ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஊடகங்கள் பெரிதும் பாராட்டியுள்ளன. கல்ஃப் நியூஸ், காலேஜ் டைம்ஸ், கல்ஃப் டுடே உள்ளிட்ட அந்நாட்டின் மிக பிரபலமான பத்திரிகைகள் உலகின் மிகப்பெரிய ஆன்மீக ஒன்று கூடலாக நடந்து முடிந்த மகா கும்பமேளா குறித்தும் அதில் ஐக்கிய அரபு அமீரகத்தை சேர்ந்த மக்கள் கலந்து கொண்டது குறித்தும் புகழ்ந்து கட்டுரைகளையும் செய்திகளையும் வெளியிட்டுள்ளன. உலகத்தை ஈர்த்த இந்த ஆன்மீக பெருவிழாவுக்கு செய்யப்பட்டிருந்த சிறப்பான ஏற்பாடுகள், தடையற்ற போக்குவரத்து ஆகியவற்றை பற்றியும் கட்டுரைகள் வெளியிடப்பட்டுள்ளன. கலாச்சார செழுமைமிக்க நிகழ்ச்சிகள், ஆன்மீக முக்கியத்துவம், தொழில்நுட்ப பயன்பாடுகள் ஆகியவை இந்த பிரம்மாண்டமான விழாவை உலக அளவில் கொண்டு சென்றுள்ளதாக ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. 48 நாட்கள் நடந்து முடிந்த மகா கும்பமேளாவின் போது 66 கோடி மக்கள் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடியுள்ளனர். வெவ்வேறு மாநிலங்களில் பயன்படுத்தப்படும் ஒரே மாதிரியான வாக்காளர் அடையாள அட்டை எண்ணை போலி வாக்காளராக கருதக்கூடாது என்று தலைமை தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்திருக்கிறது. வெவ்வேறு மாநிலங்களை சேர்ந்த சில வாக்காளர்களின் அடையாள அட்டை எண்கள் ஒரே மாதிரியாக இருந்தாலும் அவர்களின் பெயர் விவரங்கள், சட்டமன்ற தொகுதி, வாக்குச்சாவடி உள்ளிட்ட விவரங்கள் வேறுபட்டவையாக இருக்கும் என்று தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்தியுள்ளது. ஒரே மாதிரியான எண்ணை கொண்டுள்ளதால் அந்த வாக்காளரை போலி வாக்காளர் என கருதக்கூடாது என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர் அடையாள அட்டை எண்ணை பொருட்படுத்தாமல் எந்த ஒரு வாக்காளரும் தங்களது மாநில தொகுதியை சேர்ந்த வாக்குச்சாவடியில் மட்டுமே வாக்களிக்க முடியும் என்றும், அங்குதான் அவர்களது பெயர் வாக்காளர் பட்டியலில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் என்றும் வேறு எங்கும் பதிவு செய்யப்பட்டிருக்காது என்றும் தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது. இருப்பினும் இத்தகைய குழப்பங்களையும் அச்சத்தையும் போக்க பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களுக்கு தனித்துவமான பிரத்யேக வாக்காளர் அடையாள அட்டை எண்ணை ஒதுக்குவதை உறுதி செய்ய தேர்தல் ஆணையம் முடிவு செய்திருப்பதாகவும், இதன் மூலம் இத்தகைய குறைகள் களையப்படும் என்றும், இதற்காக ஈரோநெட் 2.0 தளம் புதுப்பிக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மக்களின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்துள்ளதாக புள்ளி விவரங்கள் வெளியாகியுள்ளன. 2022, 23 மற்றும் 2023, 24 ஆகிய நிதியாண்டுகளில் குடும்ப செலவுகள் தொடர்பான தரவுகளை சேகரித்து அதன் அடிப்படையில் பத்திரிகை ஒன்று இந்த புள்ளி விவரங்களை வெளியிட்டுள்ளது. இந்த புள்ளி விவர கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மக்களின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்துள்ளதாகவும் இது கடந்த 10 ஆண்டுகளில் நிகழ்ந்துள்ளதாகவும் தெரியவந்துள்ளது. லண்டனில் சிம்பனி இசை நிகழ்ச்சியை அரங்கேற்றம் செய்யும் இசைஞானி இளையராஜாவுக்கு மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார்.
சென்னையில் உள்ள இளையராஜாவின் அலுவலகத்திற்கு நேரில் சென்ற அமைச்சர் எல் முருகன் இளையராஜாவுக்கு சால்வை அணிவித்து தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். மேலும் பத்மபூஷன் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்ட தொழிலதிபர் நல்லி குப்புசாமி, பரதநாட்டிய கலைஞர் சோபனா சந்திரகுமார் ஆகியோரையும் அமைச்சர் எல் முருகன் தனித்தனியாக சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். இதேபோன்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் இளையராஜாவை நேரில் சந்தித்து தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை மறுசீரமைப்பு தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து கட்சிகளும் 1971ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட வரையறையை மேலும் 30 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க வேண்டும் என்று கொண்டுவரப்பட்ட தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்தன. சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையில் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக புதன்கிழமை காலை 10 மணிக்கு அனைத்து கட்சி கூட்டத்திற்கு தமிழக அரசு அழைப்பு விடுத்திருந்தது. அதன்படி நடைபெற்ற இந்த கூட்டத்தை பாஜக, தமாக, நாம் தமிழர் கட்சி, புதிய தமிழகம், புதிய நீதி கட்சி உள்ளிட்டவை புறக்கணித்தன. இந்த கூட்டத்தில் அஇஅதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், சட்டத்துறை பிரிவு செயலாளர் இன்பதுரை, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, பாமக சார்பில் அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம், தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த், மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் கமலஹாசன், தேமுதிக சார்பில் பார்த்தசாரதி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தேசிய தலைவர் காதர் மொய்தீன் உட்பட 56 கட்சிகளின் தலைவர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் தீர்மானத்தை முன்மொழிந்து தொடக்க உரையாற்றிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், தொகுதி மறுசீரமைப்பு என்பது தமிழகத்தின் மீதான தாக்குதல் என்று குறிப்பிட்டார். மறுவரையறையை எதிர்க்க வேண்டிய கட்டாயத்திற்கு தமிழ்நாடு தள்ளப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு செய்யக்கூடாது என்றும், தொகுதி மறுசீரமைப்பை 30 ஆண்டுகளுக்கு ஒத்திவைப்பதாக நாடாளுமன்றத்தில் பிரதமர் அறிவிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தை முன்னெடுத்துச் செல்ல தென் மாநிலங்களிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சிகளின் பிரதிநிதிகள் அடங்கிய கூட்டு நடவடிக்கை குழு அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். கற்பனையான ஹிந்தி திணிப்புக்கு எதிராக காகித வாளை சுழற்றுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பதிலடி கொடுத்துள்ளார். மத்திய அரசின் தேசிய கல்விக் கொள்கை தொடர்பாக தமது எக்ஸ் வலைதள பதிவில் கருத்து தெரிவித்துள்ள அண்ணாமலை, திமுகவின் போலி இந்தி திணிப்பு நாடகம் அம்பலமாகிவிட்டதாக விமர்சித்துள்ளார். இதனை திமுக இன்னமும் உணரவில்லை என கூறியுள்ள அவர், கடந்த 36 மணி நேரத்தில் மட்டும் 2 லட்சத்திற்கும் அதிகமானோர் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்திட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். பாஜகவின் கள கையெழுத்து பிரச்சாரம் தமிழ்நாடு முழுவதும் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாக கூறிய அவர், மும்மொழி கொள்கைக்கு எதிரான திமுகவின் பிரச்சாரம் மக்களிடம் இனி எடுபடாது என்று குறிப்பிட்டுள்ளார். நீட் தேர்வுக்கு எதிராக பொதுமக்களிடம் திமுக எந்த ஒரு கையெழுத்து இயக்கத்தையும் நடத்தவில்லை என்றும் தமது வலைப்பதிவில் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் சார்பில் வேவ்ஸ் உச்சிமாநாடு இந்த ஆண்டு மே மாதம் நடைபெற உள்ளது. வேவ்ஸ் மாநாடு ஊடகம் மற்றும் பொழுதுபோக்கு துறைக்கு ஒரு முக்கிய நிகழ்வாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இது குறித்து தான் என்ன தெரிஞ்சுக்க போறோம் செய்தி தொகுப்புல நம்ம பார்க்க போறோம். மேலும் சிறந்த விருதுகள் பிரிவுக்காக சமர்ப்பித்த த சீட் என்ற காணொளியை வேவ்ஸ் தனது யூடியூப் சமூக வலைத்தள பக்கத்தில் பகிர்ந்திருக்காங்க. அதுவும் பெரும் வரவேற்பையும் பெற்றிருக்கு. இதுபோல விஎஃப்எக்ஸ், அனிமேஷன், கேமிங் உள்ளிட்ட அனைத்து தொழில்நுட்பம் சார்ந்த படைப்புகளும் வேவ்ஸ் உச்சிமாநாட்டில் பங்கேற்க உள்ளன. உலகின் படைப்பு திறன் மையமாக இந்தியா அடித்தளம் இட்டிருக்கு. உலக அளவிலான ஊடக நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகள், பொழுதுபோக்கு துறையில் பிரபலங்கள், படைப்பாளர்கள்னு இந்த மாநாட்டில் கலந்து கொள்வார்கள். சென்னையில் இருந்து இறுதிச் சுற்றுக்கு முன்னேறிய பாலசுப்ரமணியன், எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டி உலக அளவில் வளர்ந்து வரும் புதுமையான மற்றும் ஈர்க்கும் தொழில்நுட்பமாக விளங்குகிறது. இது விளையாட்டு, பொழுதுபோக்கு, மருத்துவம், கல்வி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறப்பான முன்னெடுப்புகளை எடுக்க இருக்கு. எக்ஸ்ஆர் ஹேக்கத்தானில் சென்னையிலிருந்து இறுதிச் சுற்றுக்கு சென்ற பாலசுப்ரமணியனின் பேட்டியை தற்போது பார்க்கலாம். இப்போ டாக்டர்ஸ் இருப்பாங்க, எல்லாமே டெக்ஸ்ட் புக்ஸ் பார்த்து படிக்கணும். உள்ள இன்டர்னல் ஆர்கன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியாது.
ஸோ வந்து மோஸ்ட்லி என்ன ஆகும், சர்ஜரி நடக்கும்போது சீனியர் டாக்டர் யாரோ வந்து சர்ஜரி பண்ணும்போது இவங்க கூடவே இருப்பாங்க. ஸோ நம்ம வர்ச்சுவல் ரியாலிட்டியில் என்ன பண்ணலான்னா, ஒரு ஆப்ரேஷன் தியேட்டர் சிமுலேஷன் க்ரியேட் பண்ணிவிட்டு அங்கே வந்து அவங்க அந்த ஹெட்செட் போட்டுட்டு அவங்க வந்து எக்ஸாக்ட் அந்த ஆப்ரேஷன் தியேட்டரில் என்ன இருக்குது, என்ன டூல்ஸ், எந்த நைஃப், சர்ஜரிக்கல் நைஃப் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு டம்மி பேஷண்ட் மேலே அவங்க சர்ஜரி பண்ணி பார்க்கலாம். ஸோ அவங்க சர்ஜரி பண்ணும்போதே வந்து சைமல்டேனியஸாக ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆகும். இந்த வால்கானிக் சைட்ஸ் இருக்குது, அங்கெல்லாம் ஹியூமன்ஸால் போக முடியாது. நம்மளால் போக முடியாத சைட்க்கு வந்து நம்ம வந்து ட்ரோன் ஃபுட்டேஜ் கேப்சர் பண்ணிவிட்டு அதை விஆரில் போட்டு விஆர்லேயே வந்து மெஷர்மெண்ட் சர்வே எல்லாம் விஆர்லேயே எடுத்துக்கலாம். எப்போது எங்கு நடைபெறும் இந்த வேவ்ஸ் மாநாடு? இந்த ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை மும்பையில் வேவ்ஸ் உச்சி மாநாடு நடைபெற இருக்கு. எத்தனை பிரிவுகளில் நடைபெறும்? ஒளிபரப்பு மற்றும் தகவல் பொழுதுபோக்கு, இரண்டாவதாக AVGC-XR அதாவது மெய்நிகர் மற்றும் கிரியேட்டிவ் தொழில்நுட்பம், மூன்றாவது டிஜிட்டல் மீடியா, நான்காவது திரைப்படம்னு இந்த உச்சி மாநாட்டில் 4 பிரிவுகளில் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தும் வகையில் போட்டிகள் நடைபெற இருக்கு. அனிமேஷன், கேமிங், ஸ்போர்ட்ஸ், காமிக்ஸ்னு திரைப்படத்துறையில் போன்றவற்றில் படைப்பாளிகள் தங்கள் திறமைகளை வெளிக்காட்ட அரிய தளமாக வேவ்ஸ் உச்சி மாநாடு விளங்குகிறது. சரி, வேவ்ஸ் பஜார் என்றால் என்ன? வேவ்ஸ் பஜார் என்பது புதுமையான உள்ளடக்க படைப்புகளை இந்த தளங்களில் வாங்குபவர்களுக்கும் விற்பவர்களுக்கும் இடையே இணைப்பை ஏற்படுத்தும் ஒரு தொழில் தளமாக இருக்கு. படைப்புகள் வரவேற்கப்படுகிறது. வேவ்ஸ் மாநாட்டின் ஒரு பகுதியாக ட்ரோன் விமானிகள் மற்றும் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கான போட்டி அறிவிப்பு வெளியானது. இந்திய நிலப்பரப்புகள், பாரம்பரியம் மற்றும் துடிப்பான வாழ்க்கையை பறவை காட்சியில் படம் பிடித்து 2 முதல் 3 நிமிட வீடியோவை உருவாக்க வேண்டும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. நாட்டில் முதல் முறையாக நதிகளில் வாழும் டால்பின் குறித்த அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு. அதன்படி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அதிகபட்சமாக 2397 டால்பின்கள் உள்ளது தெரிய வந்திருக்கு. பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், பீகார், அசாம், ஜார்க்கண்ட், ராஜஸ்தான் ஆகிய மாநில வனத்துறைகளுடன் இணைந்து இந்திய வனவிலங்கு நிறுவனம் இந்த கணக்கெடுப்பை நடத்தியது. இதை பற்றி தான் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் செய்தி தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். இரண்டு வகை டால்பின்கள். டால்பின்கள் கடலில் மட்டுமல்ல, நதியிலும் சில வகை வாழ்கின்றன. நதிநீர் டால்பின்களால் கடலில் வாழ முடியாது. இந்தியா கங்கை நதி டால்பின் மற்றும் சிந்து நதி டால்பின் 2 வகை டால்பின்கள் நன்னீர் டால்பின்களின் பிறப்பிடமாக இருக்கு. இந்தியாவின் தேசிய நீர் விலங்கு. இந்த டால்பின்கள் நதியின் ஆரோக்கியமான சுற்றுச்சூழலை பராமரிக்கும் காரணிகளாக இருக்கு. இந்தியாவின் தேசிய நீர் விலங்காக கங்கை நதி டால்பின்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. கங்கை நதி டால்பின் மற்றும் சிந்து நதி டால்பின் என தற்போது 2 வகை டால்பின்களும் அழிந்து வரும் உயிரினங்களாக அறிவிக்கப்பட்டிருக்கு. 28 நதிகளில் விரிவான கணக்கெடுப்பு நடைபெற்றது. 8500 கிலோமீட்டருக்கும் அதிகமான பரப்பளவில் 8 மாநிலங்களைச் சேர்ந்த 28 நதிகளில் நடைபெற்ற இந்த பெரிய அளவிலான ஆய்வு 3150 நாட்களில் நடைபெற்றது. இதில் கங்கை, பிரம்மபுத்திரா மற்றும் சிந்து நதிப்படுகைகளில் 6327 டால்பின்கள் இருப்பதாக கண்டறியப்பட்டது. அதிக அளவிலான டால்பின்கள் வாழும் கங்கா மற்றும் பிரம்மபுத்திரா நதிகளில் முதன்மையான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. ஆய்வறிக்கை கூறுவது என்ன? ஆய்வறிக்கையின்படி உத்தரப்பிரதேசத்தில் 2397 டால்பின்களும், அதனைத் தொடர்ந்து பீகாரில் 2220 டால்பின்களும், மேற்கு வங்கத்தில் 815 டால்பின்களும், அசாம் மாநிலத்தில் 635 டால்பின்களும் உள்ளன. ஜார்க்கண்டில் 162 டால்பின்களும், ராஜஸ்தான் மற்றும் மத்திய பிரதேசத்தில் 95 கணக்கிடப்பட்டிருக்கு. பஞ்சாப் மாநிலத்தில் மிக குறைவான அளவில் 3 டால்பின்கள் மட்டுமே இருப்பது பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்தியாவில் எடுக்கப்பட்ட நதிகளில் வாழும் டால்பின்கள் கணக்கெடுப்பு பற்றிய முதல் விரிவான ஆய்வு இது என்பது குறிப்பிடத்தக்கது. சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு. வாழ்விட பாதுகாப்பு, மாசு எதிர்ப்பு நடவடிக்கைகள் மற்றும் ஒழுங்குபடுத்தப்பட்ட மீன்பிடி நடைமுறைகள் உள்ளிட்ட பாதுகாப்பு முயற்சிகள் மற்றும் மீன்களின் எண்ணிக்கையை தக்க வைக்க இப்படின்னு நதிகளின் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுல டால்பின்கள் முக்கிய பங்கு வகிக்குது. கங்கை நதியின் டால்பின்கள். கங்கை நதியின் டால்பின்கள் கங்கா, பிரம்மபுத்திரா, மேக்னா நதிகளிலும் அதன் துணை நதிகள் செல்லும் பங்களாதேஷ், நேபாளம் மற்றும் பூட்டான் ஆகிய நாடுகளின் நதிகளிலும் காணப்படும். இந்த இன டால்பின்கள் நதிகளின் சுற்றுச்சூழலை சமநிலையில் பராமரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது.
இத்துடன் இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சி நிறைவடைந்தது. மீண்டும் சந்திக்கலாம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில்.